வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, நான் சமூக வலைதளத்தில் பார்த்த ஒரு பதிவு பற்றி தான் பேச போகிறேன். அது என்ன பதிவு அப்படின்னா, ஒரு இப்போ ரோட்டில் ஒரு போராட்டம் மாதிரி ரெண்டு பேர் ஒரு பேனர் வச்சுக்கிட்டு நின்றுருந்தாங்க. அது பேனரில் என்ன எழுதியிருந்து அப்படின்னு சொன்னால், மதம் மாற்றிகள் அவங்கள பற்றி எழுதியிருந்தது. மதம் மாற்றிகள் நம்மளுடைய தமிழ் இனத்தை அழிக்கக்கூடிய புற்றுநோய் போன்றவர்கள் அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் கையில் ஒரு சங்கு வச்சுருந்தார். அந்த சங்கு ஊதிக்கிட்டே அந்த பேனரை பிடிச்சிட்டு இருந்தார் ஒரு கையில். ஸோ இந்த பதிவு எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த பதிவு குறித்த என்னுடைய கருத்துக்களை நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த பதிவு போடுறேன். மதம் மாற்றிகள் அது யார்? மதம் மாற்றிகள் அப்படின்னா யார்? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று இங்கே உருவாகி இருக்கும், இல்லைன்னா யாராவது வெளியிலேருந்து வந்தவங்க இங்கே செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி செட்டில் ஆகும் பொழுது அவங்களுடைய சமயம் என்பது இங்கே இருக்கக்கூடியவங்களுடைய சேர்ந்து இங்கேயே அவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகும் பொழுது அந்த சமயம் இங்கே பரவி இருக்கும். இப்படி தான் இதற்கு முன்னாடி சமயங்கள் இங்கே உருவாகுச்சு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, பிற மதங்கள்ல இருந்து தங்களுடைய மதங்களுக்கு எல்லாரும் அந்த என்ன சொல்கிறது, காசுக்காக மாறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெளிப்படையாகவே அதை சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. காசுக்காக மதம் மாற்றமா? அது எப்படி நடக்க முடியும்? கடவுள் எல்லா சமயத்திலும் சொல்லப்படுறது கடவுள் ஒருத்தர் தான். எல்லா சமயங்களும் நல்ல விஷயங்களை தான் சொல்லுது. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்னுடைய சமயத்துக்கு மாறிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி அது நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி நிறைய பேர் இங்கேருந்து மாறி போயிருக்காங்க. நிறைய பேர் இப்போ தாய் மதம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி சில வேலைகள் எல்லாம் பார்த்து திரும்பவும் நாங்கள் இங்கேயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களும் இருக்காங்க. நான் எந்த சமயங்களை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நிறைய பேரை வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுற ஒரே சமயம் கிறிஸ்டியன் சமயம் மட்டும்தான். வேறு எந்த சமயத்துலேயும் என்னுடைய சமயத்தில் நீ ஜாயின் பண்ணிடுறேன், நான் உனக்கு பணம் தரேன், இல்லை நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற எந்த சமயமும் இங்கே கிடையாது. முடிஞ்சால் உதவி பண்ணுவாங்க, முடியலைன்னா போயிடுவாங்க, அவ்வளோதான். நீ என் சமயத்துக்கு வந்தால் நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நீ என் சமயத்துக்கு வந்தால் நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், என் சமயத்துக்கு வந்தால் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே சமயம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன் சமயம் மட்டும்தான். அதுவும் வெளிநாட்டிலேருந்து வந்தது தான், நம்மளுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. வரலாறு படி பார்த்தா தமிழ்நாட்டில் கடைசியாக ஜாயின் பண்ண சமயம் இந்த கிறிஸ்டியன் சமயமாக தான் இருக்கும். ஸோ அவங்க என்னெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சமூக வலைத்தளங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஒரு வீடியோ, ஒரு வில்லேஜில் மருத்துவ உபகரணங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வேன் கொண்டு போயிட்டா, அதுக்குள்ளே பார்த்தா கிறிஸ்டியன் சமயம் சார்ந்த நூல்கள் நிறைய இருந்தது. அதை இலவசமாகவே கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க வீடு வீடாக போய் இலவசமாக அந்த புத்தகங்களை முதல்ல கொடுக்கறது, மக்களை படிக்க வைக்கிறது. அந்த புத்தகங்களை படித்ததுக்கப்புறமா இது நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்கிறது. இதை படித்தாதான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் நம்ப வைக்கிறது. சரி, நீங்கள் இந்த புக்கெல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, சரி நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இலவசமாக கிடைக்கும், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு சில சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் சர்ச்சுக்குள்ளே அடைச்சிட வேண்டியது. இதுதான் இந்த மதம் மாற்றிகளுடைய வேலை அப்படிங்கிறது. இதுதான் இந்த மதம் மாற்றிகள் காசு வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்களே. காசு வாங்கிட்டு பண்ணக்கூடிய வேலையா இதை சமயம் மாற்றி விடுறது ஒரு வேலையா? இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கேவலமான ஒரு நிலைமையில் இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ வேறு வேலையே இல்லாமல் தான் இங்கே செட்டில் ஆகிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். ஸோ காசுக்காக இந்த வேலையை செய்யலாமா அப்படிங்கிறத அவங்க தான் யோசிக்கணும். அதான் அவங்களெல்லாம் பேசுகிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வீடியோஸ்லாம் வெளியில் வருது. சமீபத்தில் கூட ஒரு அம்மா பேசினாங்க, செம்ம வைரலாக போச்சு அந்த வீடியோ. அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவ அம்மா நினைக்கிறேன். அவங்க தான் பேசுகிறாங்க.
என்ன பேசுகிறாங்க, நாங்கள் வந்து லண்டனுக்கு போனோம், அங்கே வந்து எனக்கு வந்து தங்கத்துக்கு கூட இடம் இல்லை, நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம், ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம், அப்புறம் வீடு கிடச்சிது, அப்புறம் காரு கிடச்சிது, எல்லாத்தையும் வந்து கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யாருங்க நீங்கள்? என்ன லண்டனுக்கு போகிறதுனா சும்மா லேசுப்பட்ட விஷயமா அது? இங்கேருந்து சாமானியப்பட்ட ஒருத்தர் சும்மா லண்டனுக்கு யாருன்னா போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுவும் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லையா, ஆனாலும் லண்டனுக்கு போவாங்களாம். இதெல்லாம் என்னங்க கதை? நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு ஒரு டூருக்கு போயிட்டு வர முடியல எங்களால். அந்த அளவில் இருக்கிறோம். இவங்க வந்து நினச்ச உடனே லண்டனுக்கு போகிறாங்க, கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து கடவுள் கொடுத்தாரு அப்படின்றாங்க. அதுவும் நான் நினச்ச மாதிரியே வீடு கொடுத்தாரு, நினச்ச மாதிரியே காரு கொடுத்தாரு. எம்மா கேட்குறவன் கேனையாக இருந்தால் கேழ்வரகுல வந்து நெய் வலியுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த கதை தான் அந்த அம்மா பேசின கதை. ஆனால் இதையும் நம்பி நிறைய அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, நிறைய அறிவு ஜீவிகள் இதையா நம்புறீங்க அப்படின்னு நம்ம அது அந்த இதெல்லாம் வெளியில் வரும்பொழுது தான் நம்மளுக்கு தெரியுது. இதையா நம்பி அங்கே போய் உட்காந்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா நம்புறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க தான் தோணுது. ஏன்னா இங்கே வந்து நம்மளுடைய சைவ சமயத்தில் எல்லா விஷயங்களும் இருக்குது, எல்லா வரலாறுகளும் இருக்குது. அது வந்து நீங்கள் நம்பாமல் யாரோ ஒருத்தங்க லண்டன் போயிட்டு வந்தேன்னு கதை விட்டுட்டு இருக்காங்க, அதை நம்பிட்டு அவங்க பின்னாடி போகிறீங்களே. உங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அறிவு ஜீவிகள் சொல்கிறத விட வேறு என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் அதிகமாக இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து எல்லாரையும் வந்து கிறிஸ்டியன் சமயத்துக்குள்ளே இழுத்து போடுற வேலை தான் அது. இதை நிறைய பேர் பண்ணுறாங்க. நானே நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச்சு இருக்குது. அந்த சர்ச்சு அப்போ கூட ரொம்பலாம் கட்டியெல்லாம் முடிக்கலை, இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. அது கட்ட ஆரம்பித்த காலத்துலேருந்து இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த சர்ச்சு இருக்கிற இடத்துல வாசலில் ஒரு டேபிளை போட்டு நிறைய புக்கு, சின்ன சின்ன புக்குகள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, வச்சுக்கிட்டு வாசல்லே நிற்கிறது. போகிற வரவங்களுக்குலாம் ஃப்ரீயாக புக்கு கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உள்ளே வந்துட்டு போங்களேன், கொஞ்சம் வந்து உள்ளே வந்துட்டு போங்களேன், நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டு போனீங்கன்னா எனக்கு காசு கிடைக்கும். இதை தான் சொல்கிறாங்க. என்கிட்டே வந்து 2-3 வாட்டி சொல்லியிருக்காங்க அந்த சர்ச்சு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே. நானே இந்த விஷயத்தை 2-3 வாட்டி இந்த விஷயத்தை நான் கடந்து வந்திருக்கேன். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ உள்ளே வந்து ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா எனக்கு வந்து காசு கிடைக்கும். இதுதான் வந்து அவங்க சொல்கிறது. எதுக்காக இப்படி சமயத்தை கூவி விற்கிறீங்க நடு ரோட்டில் இருந்து? கேவலமாக இல்லையா உங்களுக்கு? நான் வந்து அதில் ஒருத்தரை வந்து நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு தான் விட்டேன். கழுத்தில் என்ன போட்டிருக்கேன் தெரியுதா, பார்க்குறீங்களா? என்ன எதுக்காக நீங்கள் இதுக்குள்ளே வந்து வர சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, நீங்கள் சைன் போட்டால் எனக்கு வந்து காசு கிடைக்கும் மேடம், எனக்கு ஒரு உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. கேவலமா இல்லையா? இது வந்து இது என்ன லிஸ்ட்டில் இவங்களை சேர்க்குறதுனே எனக்கு வந்து புரியவே இல்லைங்க. நான் வந்து எந்த விஷயத்துக்காகவும் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறேன் வர்றேன். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடம், ஸோ நான் கிராஸ் பண்ணி போகத்தான் செய்வேன், வரத்தான் செய்வேன். போகிற வரவங்களெல்லாம் பிடிச்சிட்டு நீ வந்து ஒரு சைனை போட, அந்த வடிவேலு காமெடி ஒன்று இருக்கும் பாருங்கள், சும்மா நடந்து போயிட்டுருப்பாரு ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து ஊசி போட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார் பாருங்க. அதே வேலையை தான் இந்த கிறிஸ்டியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து கொஞ்சம் சைனை போட்டு போங்களேன், கொஞ்சம் இந்த புக்கை ரீட் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் வாங்களேன், இப்படி சொல்லி தான் உள்ள சர்ச்சுக்குள்ளே ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. எதுக்காக உள்ளே போனீங்கன்னு கேட்டால் பெரும்பாலானவர்கள் காசுக்காக தான் போயிருப்பாங்க. நான் வந்து மன நிம்மதிக்காக போனேன், நான் வந்து அதுக்காக போனேன், இதுக்காக யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக போகிறவங்க தான் அதிகம். அந்த ஆதாயம் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் தாய் மதத்துக்கு திரும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பவும் வந்து சைவ சமயத்துலேயே வந்து செட்டில் ஆகிடுறாங்க. இதுதான் நடக்குது. இதுக்கு எதுக்காக நீங்கள் மதம் மாறணும்? மதம் மாற்றிகளுக்கு நிறைய காசு கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மைதான். என்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் இப்படி கேட்டிருக்காங்க. நான் இந்த சர்ச்சு விஷயம் மட்டும் நான் சொல்லலை. நான் வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, ஆனால் கொஞ்சம் ஏஜ்டு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னைய வந்து கூப்பிட்றாங்க, ஒரே ஒரு சண்டே மட்டும் வந்துட்டு போயிடுறேன் நீ, அங்கே வந்து வந்து கேட்பாங்க, பேர்லாம் கேட்பாங்க, சொல்லிவிட்டு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீ வந்துடு, வேறு எதுவுமே நீ செய்ய வேண்டாம் அப்படின்றாங்க. எதுக்காக? எங்களுக்குன்னு ஒரு சமயம் இருக்குது, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் இருந்துக்கிறோம், எங்களை எதுக்காக வம்புக்கு இழுக்கிறீங்க? அந்த லேடி வந்து என்கிட்ட நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க,
நான் நிறைய வாட்டி முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசக்கூடாது, அவங்க வீட்டில் வந்து அக்கா குடியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் சாஃப்டாக சொன்னேன். திரும்ப 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 கேட்டுகிட்டே இருந்தாங்க. கடைசியில் சொல்லிட்டேன், இது சரியில்லை, நீங்கள் இன்னொரு வாட்டி கேட்டிங்கன்னா நான் வேறு மாதிரி பேசிடுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டேன். அதோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து என்கிட்ட கேட்கல. அதாவது அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, ஆள் பிடிச்சி விடுறதுக்கு காசு கொடுக்குறாங்க. இது இதுன்னா சமயமா இல்லை வேறு எதுவுமா? எதுக்கு இப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. மனசுக்கு நிம்மதி இருக்குன்னா வரப்போகிறாங்க, சர்ச்சுக்கு உட்கார போகிறாங்க, ப்ரேயர் பண்ண போகிறாங்க. அதை விட்டுட்டு ஒருத்தரையா உள்ளே கூப்பிடுறது, நான் புக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், நீ இதை படி அதை படி, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. இங்கே வந்தால் தான் உனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சரியாயிடும். அதாவது அது தானாகவே சரியாகக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் கூட இருக்கலாம். இவங்க போய் சொன்னால் உடனே வந்து சரியாயிட்டுனா உடனே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து கத்தர் அதை செய்து விட்டார், இதை செய்து விட்டார். ஒன்றும் செய்ய மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். நீ இருக்கிற சமயத்திலே ஒழுங்காக இல்லாமல் இங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்பாரு. அவருக்கு மட்டும் பேசுறதுக்கு வாய் இருந்ததுன்னா ஒருத்தனையும் பார்த்து நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்பாரு. அவரால் பேச முடியல அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இந்த ஆட்டம் ஆடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ஸ்கூல்ஸில் நிறைய நடக்குது, கிறிஸ்டின் ஸ்கூல்ஸில் நிறைய நடக்குது. நிறைய சின்ன பசங்களுக்கு இதை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறது. இதில் பாஸ் ஆனால் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணுறது. இதெல்லாம் நானே வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் அனுபவிச்சிருக்கேன். அதாவது நம்ம எழுதுகிற 5 சப்ஜெக்டை தவிர 6வது சப்ஜெக்டாக வந்து வேத பாடம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் பசங்க. கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கிற அத்தனை பசங்களும் படித்து தான் ஆகணும். அது மாதிரி அங்கே சர்ச்சில் இருந்ததுன்னா கண்டிப்பாக சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்துட்டு வேற்று சமயத்தை சேர்ந்த யாராவது டீச்சராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மரியாதையே கிடைக்காது. அவங்க எவ்வளோ பெரிய டேலண்டடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக மரியாதையே கிடைக்காது. இதெல்லாம் நான் கண்கூட பார்த்துருக்கேன். கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்குள்ளே வந்து இழுத்துட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 12th படிக்கும் பொழுதெல்லாம் கூட வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். அதில் வந்து மத்தியானம் அந்த லஞ்ச் ஹவரில் ஒரு 1/2 hour அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அங்கே போய் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வரணும், சர்ச்சில் போய் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வரணும் எங்களுக்கு. அதுக்கு வந்து நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். எங்களுக்கு ஒரு கேங் இருக்கும் இல்லையா, நாங்களும் எதுக்காக நாங்கள் வரணும் இல்லை, நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்தோம், கிளாஸ் ரூமுக்கு வரோம், படிக்கிறோம், போகிறோம், கட்டாயப்படுத்தி உள்ளே வந்து அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு எதுக்காக கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு கிறிஸ்டியன் வாத்தியாரே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீ பாட்டுக்கு உள்ளே போய் உட்காந்து நீ என்ன கடவுளை நினைக்கிறியோ வேண்டிக்கோ, யாருக்கு தெரிய போகுது, என்னவோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. நீ உள்ளே போய் உட்காந்து நீ வந்து உங்களுடைய கடவுளை நீ சிவனை கும்பிட்றியோ முருகனை கும்பிட்றியோ நீ கும்பிட்டுக்கோ, யாருக்கு தெரிய போகுது, எதுக்கு தேவையில்லாதது. அந்த இடத்துல வந்து உட்காரணுன்னே எனக்கு விருப்பம் இல்லை, அப்புறம் என்னதுக்கு அங்கே வந்து உட்கார சொல்கிறீங்க, இதில் வேறு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேறு பேசுகிறாங்க. அது இன்னும் இரிட்டேட் ஆகும் நம்மளுக்கு. ஸ்கூல் டைமில், அதுவும் 12th படிக்கிற டைமில் நீ வந்து உள்ளே வந்து உட்காந்து ப்ரேயர் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும் நம்மளுக்கு. ஏற்கனவே 12th வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி, இதில் வேறு பிடிக்காத விஷயத்த வேறு கம்பல் பண்ணி செய்ய சொல்லி அதில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கிறிஸ்டின் ஸ்கூலில். எனக்கு வந்து அது வந்து என்ன அப்படின்னா, எதுக்காக இவ்வளோ கம்பல் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து சேரும்போது நீங்கள் எதுவுமே சொல்லலையே, சேரும்போது இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும், நீ வந்து படித்து தான் ஆகணும், இந்த மாதிரி பைபிள் படித்து தான் ஆகணும், இந்த மாதிரி சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும், இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஓடி போயிருப்போமே, எதுக்காக உங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தது. நான் வந்து ஒரு பரதநாட்டிய டான்ஸர். ஸோ பரதநாட்டியம் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு ப்ரோக்ராமில். நான் அப்போ 11th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ 11th 12th நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். ஸோ ஒரே ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்கள் வந்து டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. டிவோஷனல் சாங்ஸ் இல்லாமல் நம்ம வந்து எப்படி வந்து என்ன சாங்கை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்ம சினிமா சாங் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டால், ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சலங்கை ஒலியிலேருந்து நாத வினோதங்கள் அப்படிங்கிற சாங் வந்து எடுத்து இது பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரே ஒரு இடத்துல சிவன்னு வரும். அந்த ஒரு இடத்துல அதை வந்து அந்த பாட்டை கேட்டாங்களா என்னன்னு தெரியல, என்கிட்ட வந்துட்டு என்ன சொன்னாங்க, நீ இந்த பாட்டை ஃபுல்லாக எனக்கு எழுதி கொடு, என்னென்ன வார்த்தைகள் வருதுன்னு நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபுல்லாக எழுதி கொடுத்தேன். அது வந்து ஹெச்எம் வரைக்கும் போச்சுது. ஹெச்எம் வரைக்கும் போச்சு. ஒரு 2-3 பேர் அந்த சிவன்ற வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் டீச்சரும் அதை தான் அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெச்எம் ரூம்குள்ளே போகும்போது அங்கே ஒரு டீச்சர் அவங்களும் அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க. ஹெச்எம்மும் அந்த வார்த்தையை தான் அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு வார்த்தை வருதேம்மா அந்த பாட்டில், இது எப்படிம்மா இங்கே ஆடுறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்னை விட்டுருங்க, நான் ஆடலை, என் பரதநாட்டியமே சிவனுடைய நடனம் தான். நீங்கள் சிவன்னு ஒரு வார்த்தை வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து டான்ஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை வராமல் எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா
என்னைய விட்டுருங்க, நான் ஆடலை. எனக்கு ஆடணும் விருப்பமும் இல்லை. நான் 11th படிச்சுட்டு இருக்கேன். 11th 12th நான் டான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். வீட்டில் வேற திட்டுவாங்க. ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நீ ஆடணும், எனக்கு வந்து 2 நாளில் அந்த ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு டே என்கிட்ட சொன்னாங்க, 2வது நாள் நான் பாட்டு கொடுக்குறேன், அடுத்த நாள் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த நாளுக்குள்ளே அவங்களால ஒரு பரதநாட்டிய டான்ஸை அரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால நான் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். அப்படிங்கிறப்போ அவங்க என்னையே கம்பல் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்லிட்டேன், மேடம் நான் இந்த பாட்டு ஆடுறதா இருந்தால் நான் ஆடுறேன் மேடம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபேவராக எனக்கு வந்து என்கிட்ட சாங் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே புது சாங்கை கொண்டு வந்தாலும் இருக்கிற பாதி நாளில் என்னால் ப்ராக்டிஸ் பண்ணி ஆட முடியாது. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா ஆடுறேன், இல்லைன்னா வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ரொம்ப இது பண்ணிவிட்டு, என்னம்மா இப்படி சொல்கிறியே அப்படி சொல்கிறேன்னு. ஆனால் அன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர் கிறிஸ்டியன் கிடையாது. அவர் வந்து ஒரு இந்து. நான் அந்த பாட்டை ஆடினதுக்கப்புறம் விழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீஃப் கெஸ்ட்டு தனியாக என்னை கூப்பிட்டு வந்து சொன்னார், ரொம்ப அருமையாக ஆடினா, நல்லா இருந்தது, எத்தனை வருஷமாக டான்ஸ் கற்றுட்ருக்குன்னு என்னை மெனக்கெட்டு கூப்பிட்டு பாராட்டிட்டு போனார் அந்த பாட்டுக்கு நான் வந்து டான்ஸ் ஆடினது. ஆனால் வந்துட்டு அந்த பாராட்டு நடந்துகிட்ருக்கிற சமயம் எங்கள் டீச்சர்ஸ் யாரோட முகமுமே சரியில்லை. ஏன் அப்படின்னா வந்துட்டு, இந்த பொண்ணு நம்ம சொல்கிறது கேட்காம இந்த மாதிரி ஒரு வார்த்தை வர பாட்டை போட்டு ஆடிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் கோவம். நான் வந்து சொல்லிட்டேன். தமிழ் மிஸ் தான் என்னை வந்து அந்த பாட்டை எழுதி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் தமிழ் மிஸ்டே சொல்லிட்டேன், நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வரலாறுலாம் தெரியுமா இல்லையா, இது வந்து சிவனுடைய நடனம் தான் இது. இந்த நடனம் மட்டும் உங்களுக்கு வேணும், சிவன் மட்டும் வேண்டான்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதாவது ஒரு 11வது வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி கேள்வி கேட்பான்னு அவங்க எதிர்பார்க்கலையோ என்னவோ. சரிம்மா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க அதோட. ஸோ நானும் டான்ஸ் பண்ணேன், முடிஞ்சுது. அதாவது அவங்க முகம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என்னுடைய ஹெச்எம்மோடைய முகம் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. சிரிக்கவே இல்லை. அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சு ஒரு வார்த்தை கூட வந்து என்கிட்ட வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலை, எதுவுமே இது பண்ணலை. வந்துட்டு டீச்சரை வந்து திட்டிருப்பாங்க போல இருக்குது. இந்த சாங் தான் நான் வேண்டான்னு சொன்னேனே, திருப்பி எதுக்கு இந்த சாங்கை போட்டிங்கன்னு கேட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அவங்க முகமும் சரியில்லை. அதோட வந்து விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து எனக்கு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கும்போது கிடச்சிது. 2 வருஷம் தான் படித்தேன். அந்த 2 வருஷம் 11th 12th மட்டும்தான் அந்த ஸ்கூலில் படித்தேன். அந்த 2 வருஷம் போதும் அப்படிங்கிறதுக்கு அளவுக்கு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே மோசம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை ஏற்றுக்கிற மனசு ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? பரதநாட்டியம்ங்கிறது சிவனுடைய நடனம் தானே, அது வேணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல சிவன் ஒரு வார்த்தை வர்றது ஏன் உங்கள் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ அதை தாண்டி வந்து நம்ம படிப்புலாம் நல்லா தான் போச்சுது. அது டீச்சர்ஸ்லாம் நான் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன். ஸோ டீச்சர்ஸ்லாம் வந்து நல்லா கிளாஸ் வைப்பாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம்னு வச்சுக்கோமே. எதுக்கு நம்மளுக்கு நம்ம போனால் ஏதோ வந்து நோஸ் கட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் எப்போவுமே இருக்கும் நம்மளுக்கு. அந்த வேற்று சமய ஸ்கூலில் படிக்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு மாதிரி படித்து முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயம். ஸோ கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறத வந்து ஸ்கூல் லெவலில் பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்கேஜிலேருந்து, அதாவது வாரத்தில் ஒரு நாள் அங்கே வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அங்கே கிறிஸ்டியன் சாங்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் வந்து சாங் சொல்லி கொடுப்பாரு, நிறைய வந்து கதைகள் சொல்லுவார், அதே மாதிரி வந்துட்டு நிறைய வசனங்களும் சொல்லுவார். இந்த வசனத்தை யார் வந்து ஒழுங்காக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பசங்க என்ன செய்வாங்க, கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கிற பசங்க வேறு சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இதெல்லாம் கற்றுக்கணும், இதெல்லாம் சொல்லணும், நம்ம பரிசு வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லாம் உள்ளே போய் விழுந்துருவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகும் தெரியுமா, இவங்க ஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்பொழுது இவங்களால அவங்களுடைய சொந்த சமயத்தையே அவங்களால ஏற்றுக்க முடியாமல் போன நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். நான் வந்து சொல்கிறது என்னென்னா, ஏன் காசுக்காக மதத்தை மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, டான்ஸ் கிளாஸில் பழக்கமான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இந்து தான். ஸோ அவங்க வந்து திடீர்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கால் வந்து இப்படி வீங்கிட்டே போய் காலை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அவங்களோட காண்டாக்ட் இல்லை. நானும் அப்பப்போ கேட்பேன், அப்பா எப்படி இருக்காங்க, என்ன ஏது, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பேன். அப்புறம் அவங்க இந்த இடத்த வந்துட்டு காலி பண்ணி வேறு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டாங்க.
ஏன் போயிட்டாங்க, சரி ஓகே, ஏதோ வந்து இங்கே வந்து செட் ஆகலை போல இருக்குது, ஏதோ ஏரியா காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. காலி பண்ணிட்டு போகும்போது கூட என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகலை. ஸோ அதுக்கப்புறமா தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாள் வந்துட்டு இந்த ஏரியா பக்கம் வரும்பொழுது நான் சொன்னேன், நீ இந்த ஏரியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா, என்னம்மா எப்படி இருக்கா, அப்பா எப்படி இருக்காங்க, ஆப்ரேஷன் நடந்ததா, என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்க, ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ கிறிஸ்டினா மாறிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏது, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன வளரிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு அது கதையெல்லாம் சொல்லிச்சு. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவங்க போயிருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து காலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கிறிஸ்டியனாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் நாங்கள் வந்து எல்லாமே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே கண்டிஷனை போட்டிருக்காங்க. இவங்களும் சரி ஓகே, காசு யார் கொடுத்தாலும் நம்ம வாங்கிப்போம் இல்லையா, காசுக்காக எதை வேணால் செய்வோம் இல்லையா, எதை வேணால் விற்றுருவோம், நம்ம தன்மானத்தை கூட விற்றுருவோம் காசுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, காசுக்காக மதம் மாறிட்டு அவங்க பேரையும் மாற்றிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு பேர் சொல்லிச்சு, ஏதோ கிறிஸ்டின் பேர் சொல்லிச்சு, எனக்கு அது கூட ஞாபகம் இல்லை. நான் வருஷக்கணக்காக நான் வந்து அவள் பேர் வேறு ஏதோ அப்படின்னு சொல்லி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். திடீர்னு வந்து ஒரு கிறிஸ்டின் பேரை சொன்னால் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ இந்த பாருமா, அந்த பேர்லாம் நான் சொல்லி கூப்பிட மாட்டேன், பழையபடிக்கு உன்னை இப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஒன்று அப்படின்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போதே நடந்திருக்கு. எங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. அவங்க வந்து வெளியில் வரும்போது கிறிஸ்டினா வெளியில் வருவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் நாங்கள் பே பண்ணிடுறோம், நீங்கள் வந்து கிறிஸ்டினா மாறிடுங்க. இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள மதம் மாற்றுறதுக்காகவே ஹாஸ்பிட்டலில் நிறைய மதம் மாற்றிகள் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. உடனே கேட்பீங்க, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா, நீங்கள் வந்து பணம் கொடுப்பீங்களா, அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்களே. தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. பணத்துக்காகனா என்னத்தை வேணால் விற்றுருவீங்களா? இல்லை, நான் கேட்குறேன், பணம் கிடைக்கலைங்க, ரொம்ப வறுமையில் இருக்கீங்க, ரொம்ப உயிர் போகிற நிலமை, அப்போ பணத்துக்காக என்னத்தை வேணால் விற்றுருவீங்களா? நான் கேட்பேனா இல்லையா? பணம் கிடைக்கல, ஒருத்தர் வந்து பணம் கொடுக்குறாரு, நீ உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு உனக்கு இருந்தால் அந்த இடத்துல போய் நீ ஹெல்ப் பண்ணு. அது என்ன, நீ வந்து மதம் மாறினாதான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு எதுக்கு நீ சொல்கிற? இதுக்காகவே வந்துட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மதம் மாற்றிகள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற நர்ஸுகள் கூட இங்கே வந்து மதம் மாற்றிகளாக இருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க வந்து பில்லு கட்ட முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க போய் பேசி, ஒன்றும் இல்லை, நீ வந்து எங்கள் சபையில் சேர்ந்துக்கோ, ஒரு சைனை போட்டு உள்ளே வா, வந்தேன்னா உன் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இவங்களும் வந்துட்டு வேறு வழியில் நம்ம வந்து காசு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்காக இது வரைக்கும் என்னென்ன பழக்கம்லாம் பழகி இருந்தாங்களோ, என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தாங்களோ அதெல்லாம் மொத்தமாக தூக்கி ஹாஸ்பிட்டல் குப்பை தொட்டிலேயே போட்டுட்டு மதம் மாறிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து காசு வந்து உயிர் போகிற நிலைமையில காசு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஓகே தான். அந்த காசு கொடுக்குறவங்க நீங்கள் மனிதாபிமானத்தோடு கொடுங்களேன், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களால் காசு கொடுக்க முடியுது, அவனோட உயிரை காப்பாற்ற முடியுது, எல்லாம் முடிஞ்சுமே நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீ கிறிஸ்டினா மாறினா தான் நான் கொடுப்பேன், அந்த ஒரு நிபந்தனையை வச்சு தான் கொடுக்குறாங்க. அப்போ நீ எதுக்காக காசு கொடுக்குற? எல்லாரையும் கிறிஸ்டினா மாற்றுறதுக்கா? நீ கிறிஸ்டினா மாற்றினா கூட அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க தாய் மதம் திரும்புகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே தான் வந்து சேர போகிறாங்க. நிறைய பேர் அப்படி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க. எத்தனை பேரை நீங்கள் மாற்றினாலும் அத்தனை பேரும் திரும்பவும் தாய் மதத்துக்கு திரும்புவாங்க. மற்ற நாடுகளெல்லாம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மதம் மாற்றிகள் மதத்தை மாற்றி 2-3 தலைமுறையாக அவங்களுக்கு வந்து தாங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னே தெரியாமல் அவங்க வந்து கிறிஸ்டின் மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு என்னென்னா உலகம் ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டியை வந்து பரப்பிடணும் அப்படின்னு. ஆனால் அந்த விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. 100% கிறிஸ்டியானிட்டி நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான இடம் தமிழ்நாடு கிடையாது. லண்டனுக்கு போங்க, லண்டனுக்கு போய் மாற்றுங்க, உங்களுக்கு தான் லண்டன் இருக்க, லண்டன் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல. ஆனால் லண்டனுக்கு போய் பிளாட்ஃபார்மில் தங்கினவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கேருந்து லண்டன் போகிறதுக்கு காசு இருக்குது, லண்டனில் ஹோட்டலில் ரூம் எடுக்கிறதுக்கு காசு இருக்குது. ஆனாலும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லையா, மேலேருந்து வந்து கர்த்தர் வந்து போட்டாராமா. ஐயோ, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. எனக்கு வந்து கர்த்தரை கேவலப்படுத்தி பேசணும்னு ஆசை கிடையாது. கர்த்தர் வந்து நல்லவர் தான். ஆனால் அவர் பேரை சொல்லிட்டு சுற்றிட்டு திரிதுங்க பாருங்க, அவங்க தான் வந்துட்டு கேவலமானவங்க. அவர் நல்லவர் தான், ஆனால் அவர் பேரை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு கேவலமானவங்களாக தான் இருக்கிறாங்க. அதாவது
என்ன சொல்கிறது, சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி மாதிரி இருந்தது. ஒரு லேடி வந்து கத்தி கத்தி ப்ரேயர் பண்ணுறாங்க. என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு லேடி வந்து அவங்க வந்து உருப்படாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து கர்த்தர்லாம் ஐயோ என்னை விட்டுருமா அப்படின்னு கர்த்தர் வந்து தெரிச்சு ஓடுற மாதிரிலாம் வந்துட்டு மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது. இப்படி தான் போயிட்டுருக்கு. கத்தி 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 ப்ரேயர் பண்ணுவாங்க, கத்தி 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 பாடுறது. ஏன்னா வந்து ட்ரெயினில் போகும்போதெல்லாம் ஒரு நாள் வந்து செம்ம திட்டு வாங்கினாங்க. அது வயசானவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அதாவது எங்கள் வீட்லேயும் வயசானவங்க வந்திருந்தாங்க. ஒரு 60 வயசுக்கு மேலே, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க வந்திருந்தாங்க. நாங்களும் போகிறோம், குழந்தைங்களும் இருக்காங்க. ஒரு 9:30 மணிக்கு வந்து எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கும்போது தான் இவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க கையை தட்டிக்கிட்டு. உடனே வந்து எல்லாம் திட்டினாங்க பாருங்க, என்னங்க நீங்கள் இந்த நேரம் எப்படி நீங்கள் ட்ரெயினில் பாடலாம், நாங்களாம் தூங்க வேண்டாமா, நைட்டு 10 மணிக்கு. உடனே வந்து எங்களை நீங்கள் சாமி கும்பிட விட மாட்டீர்களா, எங்களை வந்து ப்ரேயர் பண்ண விட மாட்டீர்களா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சு செஞ்சாங்க அன்றைக்கி அவங்கள. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ப்ரேயர் தானே பண்ணணும், அடுத்த ஸ்டேஷனில் இறங்கு, வெளியில் இறங்கி ப்ரேயர் பண்ணு அப்படின்ட்டாரு டிடிஆர் வந்து அவரும் அப்படி தான் சொன்னார். வெளியில் இறங்கிருங்க, உங்களுக்கு ப்ரேயர் தானே பண்ணணும், அடுத்த ஸ்டேஷன் வருது, 5 நிமிஷத்தில் வருது, நிற்கும், வெளியில் இறங்கி நிதானமாக ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த ட்ரெயினில் வாங்க அப்படின்ட்டார். அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் போய் படுத்து தூங்குனாங்க. இது வந்து ஒரு பொது இது கூட கிடையாது, ஒரு சமுதாய சிந்தனை கூட கிடையாது அவங்களுக்கு. ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், 10 மணி ஆயிடுச்சு, எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்டு விரிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க, அங்கே உட்காந்து கத்துவீங்களா? அந்த அளவுக்கா உங்களுக்கு வந்து அறிவு இல்லாமல் போயிடுச்சு. யோயோயோயோயோ என்ன இது, எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு கிறிஸ்டின் வீட்டு பக்கத்தில் குடி போகக்கூடாது அப்படின்றத வந்து ஆணித்தரமாக சொல்லுவாங்க. நைட்டு 10 மணி ஆனால் கத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அது உண்மைதான், நிறைய இடங்கள்ல அனுபவப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி. என்னடா அது இந்த நேரத்துக்கு போய் கத்திட்டு கிடக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஹை பிச்சில் கட்டுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கிறிஸ்டியானிட்டிலே ஒரு சில பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த வியாதி வந்தாலும் மாத்திரை மருந்து எடுத்துக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா கூட வேலை பார்த்த ஒருத்தங்க மெயில், அவங்க வந்து அவங்களுக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கு, ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்திருக்கு. அவரை மாத்திரை எடுக்க விடாமல் சுற்றி உட்காந்து ப்ரேயர் பண்ணி ஒரே வாரத்தில் ஆள் வந்து அவுட்டு, மேலே போயிட்டார். மாத்திரை எடுக்கவே விடலை. இது கர்த்தர் வந்து சொன்னாரா அவங்களுக்கு மாத்திரைலாம் போட்டுக்கக்கூடாது, மருத்துவம்லாம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? இது என்ன முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குது. நான் எல்லா பிரிவுகளும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு மட்டும்தான் சொல்கிறேன். அந்த பிரிவில் இருக்கிறவங்க பண்ணுற வேலை இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்னு கேட்க வைக்கும். சில டீசெண்டான பிரிவுகளும் இருக்குது, அதை நான் வந்து மறுக்க மாட்டேன். ஆனால் சில பிரிவுகள் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க கூட ஒருத்தங்க இருந்தாங்க, அதே பிரிவை சேர்ந்தவங்க. கொரோனாவில் வந்து இறந்து போயிட்டாங்க, டேப்லெட் எடுத்துக்கல. இத்தனைக்கும் வந்து அவங்க வந்து நர்ஸு, டேப்லெட் எடுத்துக்கல. என்னத்தை சொல்கிறது, அவங்க நர்ஸுக்கு படிச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க, இருந்தும் கூட வந்துட்டு டேப்லெட் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன ஏங்க? டேப்லெட் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படிப்பறிவு இருக்க எல்லாருக்குமே தெரியும். படிப்பறிவு இல்லாதவங்க கூட உடம்பு முடியலன்னா டாக்டர் டேப்லெட் கொடுத்தாருன்னா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அது வந்து நம்ம டேப்லெட்டே போடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிரிவில் போய் ஏன் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க? எனக்கு வந்து அது புரியவே இல்லை. இன்னை வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் அதுதான். உடம்பு சரியில்லைன்னா நீ வந்து கர்த்தர் வந்து காப்பாற்றுவார்னு சொல்லி சுற்றி உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த அங்கிள் வந்து அப்படி தான் செத்து போனார். எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. அம்மா கூட வேலை பார்க்குற அந்த அங்கிள் எவ்வளோ சொன்னாங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களும் எவ்வளோ சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாம், ரொம்ப சீரியஸ் ஆகிடும். எதுக்குமே அவங்க வந்து இது பண்ணலை, வீட்டுக்குள்ளேயும் யாரையும் அலோவ் பண்ணலை, கதவை லாக் பண்ணிட்டாங்க, சுற்றி உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு ஜாண்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அட்லீஸ்ட் அவருக்கு வந்து இந்த ஜாண்டிஸை வந்து குறைக்கிற மாதிரி ஒரு இளநியோ இல்லை வந்து சாத்துக்குடி ஜூஸோ இந்த மாதிரியாவது கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்கல. இவங்க சும்மா உட்காந்து சுற்றி உட்காந்து ப்ரேயர் பண்ணி எங்கள் அம்மா சொன்னாங்க, 3 நாள் 4 நாள் உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2 நாளில் அவனை சாகடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன மாதிரி நடந்துச்சு, 3 நாளில் சாகடிச்சாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அந்த பிரிவு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். மற்றவங்களாவது பரவாயில்ல, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுல அவங்களுக்கு ஆள் சேர்க்குற வேலை மட்டும்தான். இந்த பிரிவுக்கு என்ன அப்படின்னா, ஆளும் சேர்க்கணும், அதே நேரத்தில் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளையும் நிறைய வந்து விதித்து வச்சுருக்காங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பொண்ணுக்கு வந்து வயிறு வலி வந்து சீரியஸாக இருந்தது. அதுக்கு வந்து டேப்லெட்டே எடுக்க விடாமல், இத்தனைக்கும் அவங்க வீட்டில் வந்து ஹிந்து, அவங்க ரிலேஷன் யாரோ அந்த பிரிவில் இருந்து இந்த பொண்ணை மட்டும் கொண்டு போய் அந்த பிரிவில் சேர்த்து விட்டு, வீட்டில் சொல்கிறதையும் அந்த பொண்ணு கேட்குறதில்ல, மாத்திரையும் எடுத்துக்கிறது இல்லை, உடம்பையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப வருஷம் அவஸ்தைப்பட்டாங்க அவங்க வீட்டில் அந்த பிரிவிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு. ஆனால் இப்போ கூட வெளியில் கொண்டு வரல, இருந்தால் கூட ஓரளவுக்கு சமாளித்து கல்யாணம் பண்ணி ஓரளவுக்கு செட்டில் பண்ணி விட்டாங்க. ஸோ நீ எப்படின்னா போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. நான் வந்து சொல்கிறத கேட்காத பிள்ளைங்கள என்ன பண்ணுறது? அப்பா அம்மா என்ன சமயத்தில் இருக்காங்களோ அது எனக்கு தேவையில்லைன்ட்டு யார் பேச்சையும் கேட்டு எங்கேயோ போகிறவங்கள நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரி, இதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டா கூட இதெல்லாமே அநியாயம்தான். இருந்தால் கூட இதுக்கு மேலே நிறைய அநியாயங்கள் நடக்கிறது. இந்த ஃபயர்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஐயோ, அந்த வீடியோலாம் பார்த்து விழுந்து 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 சிரிச்சங்க நாங்களாம். என்னத்தான் சொல்கிறது? அதாவது நீ சர்ச்சில் வரிசையாக நிற்க விட்டு நீ ஃபயர்ன்ற எல்லாம் விழுறாங்க. அந்த வீடியோ வெளியானா கூட பரவாயில்லைங்க. ஆனால் அந்த விழுறதுக்கு ரிஹர்சல் எடுக்கிறாங்க. அந்த ரிஹர்சல் வீடியோவெல்லாம் வந்து வெளியிட்டுருச்சு. இல்லை, நீ இப்படி விழக்கூடாது, நீ இப்படி சொன்ன உடனே இப்படி போய் அப்படி விழணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வீடியோலாம் வெளியாகுது. ஏங்க இப்படி கர்த்தரை ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க? அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், மனிதர்களில் பிறந்த மகான் இல்லையா? அவரை வந்து ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க? அதாவது சர்ச்சில் நடக்கிற கூத்துகள்லாம் வெளியானா பரவாயில்ல, ஆனால் இந்த கூத்துகள்லாம் அரங்கேற்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த ப்ராக்டிஸ் வீடியோலாம் வெளியாகிடுது. அதெல்லாம் பார்த்தா வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் தோணுது. அங்கே நடிக்கிற ஒருத்தங்களுக்கும் காசு இருக்குது. ஒரு ஃபயர்னு சொன்னோன்னே அவங்க சுருண்டு விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு. ஸோ எல்லாமே காசு அப்படிங்கிறப்போ அங்கே 4 பேர் போய் சேரதான் செய்வாங்க. பிழைக்க வழி இல்லாதவர்கள், வேலைக்கு போக விருப்பம் இல்லாதவர்கள் ஜாலியாக இருந்துக்கலாம்பா, இதுதானே சொல்கிறாங்க, இதை செஞ்சுட்டு நம்ம காசு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் காசு வாங்கிட்டு அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது யாரும் பார்க்குறதே கிடையாது. அங்கே வந்து 10 பேர் நின்னாங்களா சீனு போடுறதுக்கு, 10 பேர் சீன் போட்டாங்களா, 10 பேருக்கு பேமெண்ட் கொடுத்தீங்களா, ஓகே. ஆனால் இங்கே காசு வாங்கிட்டு அவன் வந்து இந்து கோயிலுக்கு தான் போவான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து இதை வந்து ஒரு வேலை மாதிரி வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? கட்சிக்குள்ளே போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து காசு சம்பாதிச்சு அவங்க பாட்டுக்கு இந்துவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி கூட நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது என்ன சமயமா இல்லை வேறு எதுவுமா, ஏதாவது ஒரு மீடியா கம்பெனியா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். சர்ச்சை வந்து நிறைய சர்ச்சைகளை வந்து மீடியா கம்பெனி மாதிரி மாற்றி வச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. அந்த பதிவு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பதிவில் சொன்ன விஷயம் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம்தான். அது என்ன விஷயம் அப்படின்னா, மதம் மாற்றிகள் தமிழ் இனத்தை அழிக்கக்கூடிய புற்றுநோய் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து முற்றிலும் உண்மையான விஷயம்தான். தமிழ் இனத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் அழிப்பதற்காக வந்தவர்கள் தான் இந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்பக்கூடிய மதம் மாற்றிகள். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நம்பி போகாதீங்க. வேறு வழி இல்லை. நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டை ஆளுபவர்களும் சரியில்லை, மக்களும் சரியில்லை, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இங்கே வந்து சைவ சமயத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்கள் ஹிந்து அப்படிங்கிற சமயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் முடியவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட இந்த வெட்டி பேஜஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.